தலைப்பு செய்திகள். பிரித்தானியா ஏனைய யுத்த குற்றவாளிகள் மீதும் தடை விதிக்க வேண்டும், ஐசிபிபிஜி வேண்டுகோள். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பான குழு ஏப்ரல் 21க்கு முன்னர் வெளிப்படுத்தப்படும், ஜனாதிபதி அனுர. தேர்தல் சட்டங்களுக்கு முரணாக செயற்பட்டால் தேர்தல் ஆணைக்குழு கடும் நடவடிக்கை எடுக்கும், பெப்ரல் அமைப்பு எச்சரிக்கை. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை வைத்தியர்களிடம் தொலைபேசியூடாக அநாகரிகமாக பேசிய மர்ம நபர். மியன்மர் நிலநடுக்கம் பலி எண்ணிக்கை 1600 கடந்தது. இனி விரிவான செய்திகள். இலங்கை யுத்த குற்றவாளிகள் 3 மீது அண்மையில் பிரித்தானியா தடை விதித்தமையை அடுத்து அந்த வெற்றிக்கு உரிமை கோருவதில் பல தமிழ் அமைப்புகள் முண்டியடித்துக் கொண்டு இருக்கையில், இந்த வெற்றியின் பின்னணியில் கடுமையாக உழைத்த பிரித்தானியாவிலுள்ள இனப்படுகொலையை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான சர்வதேச மையம் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. யுத்த குற்றவாளிகளான இலங்கை இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா, கடற்படை தளபதி வசந்த கர்ணங்கொட, இராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது பிரித்தானியா கடந்த மார்ச் 24 அன்று தடை விதித்திருந்தது. 2020 நடைமுறைக்கு வந்த உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகார சபையின் கீழ் இலங்கையில் இனப்படுகொலையில் ஈடுபட்ட ஜெனரல் சவேந்திர சில்வா உள்ளிட்ட யுத்த குற்றவாளிகளை பிரித்தானிய அரசு தடை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி பிரித்தானியாவில் உள்ள இனப்படுகொலையை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான சர்வதேச மையம் பல வழிகளில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வந்தமை யாவரும் அறிந்ததே. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதாகவும், எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21 முன்னர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பான பல நபர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தெய்யாந்தர பகுதியில் தற்போது நடைபெற்று வரும் மக்கள் சந்திப்பில் பங்கேற்ற போது அதில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு ஜனாதிபதி மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21 மீண்டும் ஈஸ்டர் தாக்குதலின் ஆண்டு நிறைவை குறிக்கின்றது. பெரும்பாலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏப்ரல் 21 முன்னர் இதற்கு பொறுப்பான ஒரு குறிப்பிடத்தக்க குழுவை அம்பலப்படுத்த முயற்சிக்கின்றது என தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரசார நடவடிக்கைகளின் போது அரசு சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு சகல தரப்பினரும் கேட்டுக்கொள்கின்றோம். மாறாக ஏதேனும் ஒரு தரப்பினர் தேர்தல் சட்டங்களுக்கு எதிராக செயற்பட்டால் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இருப்பதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பில் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் அங்கு மேலும் குறிப்பிடுகையில், கடந்த தேர்தல்களைப் போன்று இம்முறை தேர்தலிலும் அரசு சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் ஆணைக்குழுவினால் இது குறித்த சுற்று நிருபமும் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசு அதிகாரிகள் தமது சேவை நேரத்தில் வேட்பாளர்கள் தொடர்பான பிரசாரங்களை முன்னெடுப்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதேபோன்று ஏதேனும் அரசு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படும் போது அவை எந்த வகையிலும் எந்த ஒரு வேட்பாளருக்குமான பிரசாரமாக அமைந்துவிடக்கூடாது. இது தொடர்பில் தேர்தல் கண்காணிப்பகங்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்துகின்றது. அரசியலமைப்பிற்கான இது குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு காணப்படுகின்றது. மேலும் அரச வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதிலும் வரையறைகள் காணப்படுகின்றன. அரச தேவைகளுக்கு மாத்திரமே அவை பயன்படுத்தப்பட வேண்டும். மாறாக தேர்தல் பிரசாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டால் அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமன்றி குறித்த வாகனத்துக்கு உரித்துடையவர்களே அதற்கான பொறுப்பினையும் ஏற்க வேண்டும். தேர்தலுக்கான அலுவலகங்களை அமைப்பதற்கு கட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் மத வழிபாட்டு தலங்களிலோ அரச கட்டிடங்களிலோ அவற்றை அமைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தேர்தலுக்கு 48 மணித்தியாலங்களுக்கு முன்னர் இந்த அலுவலகங்கள் நீக்கப்பட வேண்டும். தேர்தல் சட்டத்திட்டங்கள் தொடர்பில் வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையில் இருந்த பெண் வைத்தியர்களை சந்தேக நபர் ஒருவர் தொலைபேசி ஊடாக அநாகரிகமான வார்த்தைகளால் பேசியதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, குறித்த வைத்தியசாலை தொலைபேசி பரிவர்த்தனை நிலையத்திற்கு இனம் தெரியாத ஒருவர் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியுள்ளார்.
இவர் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற பெண் ஊழியர்கள் மற்றும் பெண் வைத்தியர்களிடம் அநாகரிகமான வார்த்தைகளால் பேசியுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் ஊழியர்கள் வைத்தியசாலை பணிப்பாளர் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதை அடுத்து இது தொடர்பாக போலீஸ் நிலையத்திலும் குற்றவியல் பிரிவிற்கும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் கான்வாயில் சென்ற வாகனங்களில் ஒன்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வாகனம் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து இந்த சம்பவம் ஜனாதிபதி புட்டினை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இருக்கலாம் என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. இந்த சம்பவம் மாஸ்கோவில் உள்ள உளவுத்துறை தலைமையகமான FSB அருகே நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோக்களில் கார் தீப்பிடித்து எரிவதும் அங்கிருந்தவர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபடும் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றது. ஜனாதிபதி கான்வாயில் இடம்பெற்றிருந்த அவுரஸ் ஜெனட் லிமோசின் ரக கார் ஒன்றின் என்ஜின் பகுதியில் தீ ஏற்பட்டு பின்னர் முகப்பு பகுதி முழுக்க பரவியதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் காரின் பெரும்பாலான பகுதி சேதமடைந்துள்ளது. தீப்பிடித்து எரிந்த காரில் இருந்தது யார் என்பது பற்றிய தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. மியான்மர் நாட்டின் மண்டேலா நகருக்கருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டரில் 7.7 பதிவான இந்த நிலநடுக்கத்திற்கு பின்னர் தொடர்ந்து நிலநடுக்க அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் கட்டிடங்கள் பல அடியோடு சரிந்துள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க துறவிகளுக்கான மட ஆலயமும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது. 2 பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளன. 5 நகரங்கள் கட்டிட இடிபாடுகளை சந்தித்துள்ளன. இந்நிலையில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 1644 அதிகரித்துள்ளது. சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. மியான்மரில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் தாய்லாந்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அமெரிக்காவில் ஒரு சிறிய ரக பயணிகள் விமானம் வீட்டின் மீது விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சனிக்கிழமை அயோவாவிலிருந்து மினசோட்டாவுக்கு பறந்து கொண்டிருந்த விமானம் மின்னியாபோலிஸில் ப்ரூக்லின் பார்க் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது மோதியுள்ளது. இந்த மோதலின் காரணமாக விமானமும் வீடும் தீப்பிடித்து எரிந்தன. விபத்து தொடர்பாக ப்ரூக்லின் பூங்காவின் செய்தி தொடர்பாளர் ரிசிகாட் அடசோகன் கூறுகையில், வீட்டில் இருந்தவர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் வீடு முற்றிலுமாக இருந்து நாசமானது. விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என தெரிவித்தார். விபத்துக்குள்ளான விமானம் ஒற்றை என்ஜின் கொண்ட சொக்கோட்டா TBM-7 ரக விமானம் என்று அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விமானத்தில் எத்தனை பேர் இருந்தனர் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இந்த சம்பவத்தில் குறைந்தது ஒருவராவது உயிரிழந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள டோங்கா தீவு அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:48 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 7 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுனாமி ஏற்படும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. வரலாற்றில் இன்று 1885 இலங்கையில் தமிழ் சிங்கள இஸ்லாமிய வருடப்பிறப்பு நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டன. 1959 திபெத்தின் 14வது தலாய் லாமா டென்சின் கியாட்சோ எல்லையை கடந்து இந்தியாவில் நுழைந்து அரசியல் புகலிட உரிமை கோரினார். 1990 இந்திய அமைதிப்படை ஈழத்திலிருந்து முற்றாக விலக்கப்பட்டது. 1991 ஜோர்ஜியாவில் 99% வாக்காளர்கள் சோவியத் ஒன்றியத்தில் இருந்து விலகுவதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.